வெல்கம் டு MKTNPSC ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து December 15 to 17 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். காசி தமிழ் சங்கமம் இந்த வருஷம் இது வந்து நடக்க போகிறது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் எடிஷன் வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து எந்த திட்டத்துக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம்ன்ற திட்டத்துக்கு கீழே தான் வந்து இது வருது. இது வந்து இந்த வருஷம் அதாவது 2023 வந்து டிசம்பர் 17 டிசம்பர் 30 வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இது வந்து என்ன அப்படின்னா காசிக்கும் தமிழுக்கும் உள்ள தொன்மையை வந்து லிங்க் பண்ணுற விதமாக இந்த காசி தமிழ் சங்கமம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ நிறைய பேர் இங்கே சென்னையிலேருந்து போய் இந்த சங்கமம் வந்து காசியில் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அயலக தமிழர் தினம் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 12. ஸோ அடுத்த வருஷம் அதாவது இந்த 2024 வந்து இது நடக்க போகுது. ஸோ 2024 நடக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து கருப்பொருள் என்ன அப்படின்னா தமிழ் வெல்லும் அப்படின்றது தான் வந்து கருப்பொருளாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குரிய வெப்சைட் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 11, 12 இந்த 2 நாள் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். பட் ஆனால் அயலக தமிழர் தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Jan 12 அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கோலியர்ஸ் இந்தியா உற்பத்தி துறையில் முதலீடு செய்ய சாதகமான இந்திய மாநிலங்களில் தரவரிசையில் தமிழகம் வந்து 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இது வந்து நம்ம ஏதாவது ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து அதாவது நம்ம இந்தியாவிலேயே வந்து நம்ம இந்த உற்பத்திக்கு முதலீடு பண்ணுறதுக்கான அதாவது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாநிலங்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா கோலியர்ஸ் இந்தியா தான் வந்து அந்த லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து நாலாவது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் பற்றி பார்த்தலாம். ஸோ இது வந்து தூசு கருந்துளை வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலா உள்ளிட்டவற்றை ஆராயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சேட்டலைட் அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது எந்த ராக்கெட்டில் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து முக்கியம். ஸோ இந்த சேட்டலைட் வந்து என்ன அப்படின்னா நம்ம அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கிற அந்த தூசு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்போசாட் சேட்டலைட். ஸோ இது வந்து எந்த ராக்கெட் மூலிமா செலுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா PSLV 58 ராக்கெட் மூலிமா செலுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து நம்ம அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் இந்தியா 7ஆம் இடம் பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து இனோவேட்டிவ் இண்டெக்ஸாக இருக்கட்டும் பாவர்ட்டி இண்டெக்ஸாக இருக்கட்டும் அதாவது எல்லா இண்டெக்ஸ்லையுமே வந்து இந்தியா எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து 7ஆவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து நம்ம ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா கட்டுமான தொழிலாளர்களுக்கு 5 பிரிவுகளில் திறன் பயிற்சி அளிக்கும் திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இது எந்த மாநிலத்தில் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கட்டுமான தொழிலாளர்களுக்கு 5 பிரிவுகளில் இவங்களை வந்து திறன் பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து ஏழாவது பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் கொரோனாவின் புதிய வகையான JN1 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ கொரோனா வைரஸ் வந்து இப்போ நிறைய வந்து அதோட மாடுலேஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ JN1 அப்படின்ற மாடிஃபிகேஷன் வந்து ஆயிருக்கு. அது வந்து எங்கே வந்து இப்போ பரவிட்டுருக்கு அந்த தொற்று வந்து எங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து வந்து விஜய் திவாஸ் தினம் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 16. ஸோ இது டிசம்பர் 16 விஜய் திவாஸ் தினம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து 1971 வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது இல்லையா, ஸோ அதில் வந்து டிசம்பர் 16 வந்து நம்ம இந்தியா வந்து வெற்றி பெற்றுருவாங்க. ஸோ அதனால வந்து டிசம்பர் 16 வந்து விஜய் திவாஸ் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இந்த போர் வந்து எப்போருந்து எது வரைக்கும் நடந்திருக்கும் அப்படின்னா டிசம்பர் 3 டிசம்பர் 16 வரைக்கும் அதாவது 13 நாட்கள் வந்து இது நடந்திருக்கும். ஸோ இந்த 16 வந்து நம்ம வந்து இந்தியா வந்து வெற்றி அடைஞ்சிருவோம். அதனால வந்து இந்த நாளை வந்து விஜய் திவாஸ் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கப்படுறாங்க. ஸோ அடுத்து 9வது பார்த்தோம் அப்படின்னா வர்த்தக திறன் கேடயம் வென்றது தெற்கு ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ நமக்கு வந்து இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நிறைய ஜோன்ஸாக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து அதில் பணிபுரிகிற நிறைய நல்ல தொழிலாளர்களுக்கு சிறந்த தொழிலாளர்களுக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்கு ரயில்வேக்கு வந்து என்ன கேடயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வர்த்தக திறன் கேடயம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து நம்ம 10வது பார்த்தோம் அப்படின்னா சூரத் வைர போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடம். இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த கட்டிடம் வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அது வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அது எங்கே அப்படின்னா சூரத், ஏதாவது நேம்லேயே இருக்குது, அது அந்த நேம்லேயே இருக்குல்ல எந்த பிளேஸ்லன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து சூரத்தில் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இது வந்து சூரத் வந்து குஜராத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் வந்து எது அப்படின்னா சூரத் வைர போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த வைரம் கோல்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து வர்த்தகத்துக்கு பயன்படுற பில்டிங் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம 11வது பார்த்தோம் அப்படின்னா அதாவது PM அப்படின்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆயுஷ்தி பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா
மக்கள் மருந்தகம்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனுடைய திட்டம் தான் இது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா 10,000 மக்கள் மருந்தகம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நிறைய கிராமப்புற பெண்களுக்கு வந்து சானிடரி நாப்கின்ஸ் வந்து ₹1 வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால நிறைய வந்து சானிடரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுற பீப்புளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 12வது பார்த்தோம் அப்படின்னா கேரிங்ஸ் போர்ட்டல். இது வந்து குழந்தைகளை தத்தெடுப்பதை எளிமையாக்கும் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு காரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதை வந்து குழந்தைகளை வந்து அடாப்ட் பண்ணுறது, அந்த அடாப்டேஷன் ஸ்கீம் தான் இந்த காரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து கேரிங் போர்ட்டல் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டலை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா யாராவது குழந்தைங்களை வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறது தான் இந்த கேரிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இது வந்து அதாவது இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 12,000 இந்திய குழந்தைகளை தத்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த போர்ட்டலில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 12,000 இந்தியன் சில்ட்ரன் வந்து தத்தெடுத்திருக்காங்க, அடாப்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் 15லேருந்து 17 வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.